என்னை முழுசாக பேச விடுங்கண்ணா, அப்புறமா கமெண்ட் சொல்லுங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தூய தமிழில் இலங்கை தமிழில் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராஜா சார் மியூசிக்கில் இருந்து, டைரக்ஷனில் இருந்து, சினிமாட்டோகிராஃபிலேருந்து அவ்வளோவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்பி வந்து படம் பார்க்கலாம். அவ்வளோ உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த படத்துக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க மியூசிக்கில் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நாளைக்கு பிறகு ஒரு 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 நல்ல ஒரு மியூசிக்கல் ஃபில்மாக நான் அதை பார்க்குறேன். நல்லாயிருக்கு. நிச்சயமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிட கலை இலக்கிய படைப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து ஈழத்தமிழர்கள் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய நுகர்வோராக இருக்கிறாங்க, கன்சியூமர்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஈழத்தமிழ் படைப்புகளை வந்து அவங்க ரிசீவ் பண்ணக்கூடாது இங்கே? ஸோ நிச்சயமாக வந்து அவங்க ரிசீவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே இருக்கிற படைப்புகள் எல்லாமே வந்து ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே அதை நுகர்றாங்க, அதை வாங்குறாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான மார்க்கெட் ஒன்று இங்கே ஓப்பன் ஆகணும். அதுக்கு இது ஒரு முதல் மிகப்பெரிய எஃபர்ட்டாக நான் பார்க்குறேன். ராஜா சார் ஒரு பிளெஸிங்கோடு இது தொடங்கி இருக்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இது இது வந்து ஒரு ஈழத்தமிழ் மூவிக்கு இளையராஜா சார் ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம், அதுக்கு டிசர்வான படம்னு நான் நினைக்கிறேன். மீனவரோட காதல் வாழ்க்கை, அவங்களோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே நம்ம பக்கத்துலேருந்து விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப எமோஷ்னலான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஸோ இலங்கை தமிழுக்கும் இலங்கை தமிழில் தான் படம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை, தமிழ் எல்லாருக்கும் தமிழ் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு கொங்கு தமிழோ, திருநெல்வேலி தமிழோ, மதுரை தமிழோ கேட்டால் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதுவும் ஒரு தமிழ். அதுதான் ரொம்ப புரியாததெல்லாம் கிடையாது, தமிழ் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். எல்லாருமே வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு ஃபிஷர்மேனோட ஸ்டோரி தான். நல்லா இருக்குமா அந்தோணி, நல்லா இருக்கு. நல்லா தூய தமிழில் இலங்கை தமிழில் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் கயல் வின்சன், அவருக்கு ரொம்ப ஃபியூச்சர் இந்த படத்துக்கு அப்புறம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி அந்த டிஜே பானு நல்ல ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிஷர்மேனோட லைஃபு, அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் ஒரு வியாதி வருது. அதுலேருந்து அவங்க மீண்டாங்களா மாண்டாங்களா, கிளைமாக்ஸ் உருக வச்சிருது. ரொம்ப நல்லா இருக்குது. என்ன இலங்கை தமிழ் கொஞ்சம் நமக்கு வந்து தூய தமிழாக இருக்கிறதுனால புரியறது கஷ்டமாக இருக்குது. அதுதான். மற்றபடி படம் நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பட் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டர்ஃபுல்லான படம் இந்த படம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கயல் வின்சன் அண்ணா வந்து நார்மலாகவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். இந்த படத்தில் வந்து ஒரு வாழ்ந்திருக்காங்க. கடல் மக்கள் என்ன ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்றது வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி நம்ம பார்க்கும் போதே ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து அவ்வளோ ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ், கூஸ்பம் மொமெண்ட்ஸாக இருக்குது. இளையராஜா சார் மியூசிக் அதை விட ரொம்ப வண்டர்ஃபுல். இந்த படத்தோட ஹைலைட்டு மியூசிக் அண்ட் கதை ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொடியூசர் அண்ட் சீன் பை சீன் படத்தில் நடிச்சிருக்க அனைவருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக் யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. கனெக்ட் அது எல்லாம் ஹியூமன் இமோஷன் தானே. அழுகாச்சுன்னா அழுகாச்சு வரும், சந்தோஷம் வரும். அது எப்படி இமோஷனாக கனெக்ட் ஆகுறது, நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்ல ஆக்டிங்கு, நல்ல டைரக்ஷனு. அது 2 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கு படம். என்னம்மா கதை என்ன சொல்கிறேன், குடும்ப கதை நல்லா இருந்தது. நல்லா சூப்பர் மேடம், சூப்பர்.